கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் மத்தேயு 15:37. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமாங்க, இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா, மீதியான துணிக்கைகளை எடுப்பீர்கள் என்பது தான். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணங்கள் விரயமாகி கொண்டு இருக்கிறது இல்லையா? அந்த வாரத்திலே பர்ஸு காலியாகிடுது. சம்பளம் வந்த வாரத்திலே நம்மளுக்கு பர்ஸு காலியாகிடுது. அதுவும் மட்டுமல்லாமல் நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்படியாய் நம்மளை நெருக்கடிக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மீதியான துணிக்கைகளை எடுப்பீர்கள் என்று சொல்லி வாக்களிக்கிறார். இயேசு சாமி கலிலேயா கடல் அருகே ஒரு மலையில் ஏறி அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தார். அப்படியே 3 நாட்கள் கடந்து போகின்றது. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டிய கட்டாயம். அந்த நிமிஷத்தில் இயேசு கேட்குறார், உங்கள்கிட்ட எத்தனை அப்பம் இருக்குதுன்னு கேட்குறார். அப்பொழுது அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை அவர் ஆசீர்வதித்து கொடுக்கச்சில அந்த 4000 ஜனங்கள் இருந்தாங்க. அந்த 4000 ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் 7 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். பாருங்கள், எவ்வளவு அருமையான தேவன்! இந்த 4000 பேரை போஷித்த தேவன், இந்த காக்கை குருவிகளை போஷிக்கிற தேவன். நம்ம குடும்பத்தில் 4 பேர் இருப்போமா? மிஞ்சி போனால் அதை போஷிக்க மாட்டாரா? மீதி எடுக்க செய்ய மாட்டாரா என்ன? நாம் இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு தேவாதி தேவனை அழைப்போம், அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மளை மீதி எடுக்க செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு கூட பல நாட்களாக ஒரு பழக்கம் உண்டு. ஒரு பர்ஸ் தேவனுக்குன்னு வச்சிருவேன். எந்த பணம் வந்தாலும் அதில் முதலாவது அவருக்கு ஒரு பணத்தை எடுத்து வச்சுட்டான். மீதி பணத்தை நான் செலவுக்கு எடுப்பேன். அது நிமித்தம் அநேக பள்ளங்களை தாண்டி வர செய்தார். அநேக ஆசீர்வாதங்களை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். நான் அனுபவித்திருக்கிறேன். அதனால் இன்றைக்கு நம் தேவாதி தேவனை நம்முடைய வீட்டிற்கு அழைப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பணங்களில் மீதி எடுக்க செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.